சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறை நம்ம தவறாக கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அது கரெக்டாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த நோய் வரவே செய்யாது. அது தப்பாக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த சர்க்கரை நோய் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. சர்க்கரை நோய் பொதுவாக நம்ம டயபெட்டிஸ், சுகர், சர்க்கரை வியாதி, மதுமேக நோய், இனிப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பெரும்பாலும் ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து இனிப்பு நோய், மதுமேக நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட்ல வந்து நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல் நம்மளுக்கு அதிகமா இருக்கும், குளுக்கோஸோட லெவல் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குளுக்கோஸ், பிளட்டோட குளுக்கோஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 80 to 100க்குள்ள நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு இருக்கலாம் பிஃபோர் ஃபுட். இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த ஃபுட் எல்லாம் கொஞ்சம் டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த குளுக்கோஸ்னுடைய லெவல் நம்மளுடைய ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கலாம்னா ஒரு 120ல இருந்து 140 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். எப்போதுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த ரேஞ்ச்குள்ள இருந்தது அப்படின்னா அது நார்மலான சுகர் லெவல். நம்மளோட உடம்புல வந்து சர்க்கரை நோய் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100க்கு மேலே அதிகமாகிறது, 120க்கு மேலே அதிகமாகிறது, அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140க்கு மேலே, 160க்கு மேலே, 180க்கு மேலே நம்மளுக்கு அதிகமாகும் போது சில உபாதைகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். என்னென்ன உபாதைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு சிறுநீர் போகிறதுல நம்மளுக்கு எரிச்சல் உண்டாகிறது, அதுக்கப்புறம் தண்ணி தாகம் வந்து அதிகமாக ரொம்ப எடுக்கிறது, ரொம்ப சோர்வாயிருவாங்க, ஈஸியாக டயர்டாயிருவாங்க. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பாங்க, ஏதாவது 1-2 வேலை தான் செஞ்சுருப்பாங்க, அடிக்கடி டயர்டாகி சோர்வாயிட்டுருவாங்க. சில பேர்த்துக்கு தலை சுத்தல், மயக்கம், கிறுகிறுப்பு இதெல்லாம் வரும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசி அடங்கவே செய்யாது. அப்புறம் யூரின் அதிகமாக போக போக தாகமும் அதிகமாக அவங்களுடைய உடம்புல வந்து நீர் வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிரும். அப்போ ட்ரைனஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும், வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும், நாக்கெல்லாம் அப்படி வறண்டு போய் தொண்டை வரைக்கும் வறண்டு போய் ட்ரையா வறண்டு போன மாதிரி இருக்கும். சுகர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப வருஷக்கணக்காக அதிகமாகவே வச்சுருக்காங்க. ஒரு 5 வருஷமா 10 வருஷமா ரொம்ப ஹை லெவல்லே வச்சுருக்காங்க. என்ன மாத்திரை போட்டும் இன்சுலின் போட்டும் அவங்களுக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்ற ஸ்டேஜில் உள்ளுறுப்புகள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்னா நம்மளுடைய உடம்பே வந்து 7 உடற்கட்டுகள்னால தான் உருவாக்கப்பட்டது. டோட்டலாக அந்த 7 உடற்கட்டுகள் எல்லாத்தையும் இந்த சுகர் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும்.